வணக்கம். இன்னைக்கு உஷா டைரியில் பூசணிக்காய் அல்வா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பூசணிக்காய் ஒரு பெரிய பீஸ் வாங்கி துருவி வச்சுருக்கேன். இது வந்து திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, அப்புறம் நெய். கடாயை வச்சு நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். இதில் இந்த பூசணிக்காயெல்லாம் கொட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சம் லேசாக பால் ஊற்றி இல்லை தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கணும். தண்ணிலாம் பால் சுண்டி போச்சு. இதை பாருங்கள், இப்படி மேஷ் பண்ணால் நல்லா அப்படி வரும். அப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரையை கொட்டலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. திராட்சை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டேன், விட்டுக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.